இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 6வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. தீமை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிற பொழுதே தீமை நின்று நம்மை ரட்சிக்கிற தேவனை நாம் பார்க்க முடியும். எது இந்த உலகத்திலே நமக்கு தீமையாக தெரிகிறது? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற சில சூழ்நிலைகள், சில கஷ்டங்கள், சில துன்பங்கள், வியாதிகள், வறுமைகள், உபத்திரவங்கள், மரணங்கள், வேலை இழப்புகள், வேலை இல்லாமைகள், வருமான குறைவுகள், பற்றாக்குறைகள், அல்லது சில விதமான அவமானங்கள், நிந்தைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையாக நம்முடைய பார்வையில தெரியலாம். தீமை என்று சொல்லும் பொழுது இது நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தீமை என்று சொல்வதற்கு ஒன்றில்லை. சில சவால்களை நாம் சந்திக்க கூடும். அந்த சவால்களிலே நம்மை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தீமை என்று இந்த இடத்துல தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், விலக்கி ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையிலே நாம் இந்த சரீரத்துக்கு விரோதமாய் வருகிற சில தீமைகளை, கண்ணுக்கு தெரிகிற தீமைகளை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தீமைகள் என்று சொல்லுகிறது நம்முடைய ஆத்துமாவிலே சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். சோதனை எங்க வருகிறது? சோதனைக்காரன் யார்? அந்த சோதனைக்கு ஒருபோதும் கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல. ஒருபோதும் கர்த்தர் தீமையை கொண்டு வருகிறவர் அல்ல. தீமைக்கு பிதாவா இருக்கிறவன் அந்த பிசாசானவன். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. அந்த சோதனைக்காரன் பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து தீங்குகளை கொண்டு வர முற்படுகிறான். அவன் இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் தான் சுற்றித்திருந்தார். அவர் மனிதனா இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அவர் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருந்தார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர் மேல் இருந்ததினாலே அவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்போ அந்த ஞானஸ்நானம் பெற்று வந்ததுக்கு பிறகு அந்த சோதனைக்காரன் நம்ம இடத்துல வருகிறான். சோதனைக்காரன் வந்து 3 விதமான சோதனைகள், நாம் இது எல்லாரும் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம், நன்றாக நமக்கு தெரிந்த சம்பவம் இது. அப்போ முதலாவது சோதனை, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடலாமே. நம்ம பாஷையில சொல்லுவோம்னா 40 நாள் இயேசு ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு அந்த இடத்தை விட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது அவ்வளவு பசியா இருக்கு, சரீரம் அவ்வளவு டயர்டா இருக்கும் பொழுது, நீ வந்து ஃபுல்லா பிரேயர்ல இருந்துட்டு வர, தேவனோட இருந்துட்டு வர, தேவனுடைய பிள்ளை இந்த பசிக்கு கல்லெல்லாம் இட்லி ஆக்கி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்றது போல ஒரு காரியம். அப்போ இந்த இடத்துல மாம்சம் அவ்வளவு பலவீனமா இருக்கிறதுனால, ஒருவேளை இயேசு 100% இதுல மனுஷகுமாரனா இருக்கிறார், அவருக்கென்று உணர்ச்சிகள் உண்டு, அவருக்கு சுய சித்தம் உண்டு, இங்கே அவருடைய மாம்ச சிந்தனைகள் உண்டு, அவருக்குண்டு ஒரு ஆன்மா உண்டு. ஆகவே ஏனென்றால் எல்லா மனிதனும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 இணைந்த ஒரு படைப்பு தான். அப்போ அவர் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து பசிக்கிற உணர்ச்சி நிமித்தமாக அவர் அந்த சாத்தானுடைய சொல்படி செய்து விடவில்லை. அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை போதும் அவன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி அதை ஜெயித்து விடுகிறார். அதன் பின்பு சாத்தான் அவரை உயர்ந்த ஒரு மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்து என்ன பணிஞ்சு கொண்டா இதை உமக்கு தருவேன்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்டவர் வந்து தேவனாய் கர்த்தரை மாத்திரதான் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும்னு சொல்லிட்டு அதை ஜெயிக்கிறார். அப்போ கண்களின் இச்சை,
முதலாவது மாம்சத்துல ஒரு இச்சையை கொண்டு வர பார்த்தான் சாப்பாட்டு மேல. அடுத்தது கண்களுக்கு ஒரு இச்சையை கொடுத்து பார்த்தான். அடுத்தது நீ தாழ இங்கிருந்து குதித்தால், உயர்ந்த சிகரத்துல இருந்து தாழ குதித்தால் உன்னை தேவதூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு தேவகுமாரன்கிறத அவன் அறிந்திருக்கிறதுனால தேவகுமாரன்கிற ஒரு பெருமையை பயன்படுத்தும்படியாக அவன் திட்டம் பண்ணினான். அப்போ இந்த மாதிரி இயேசுவை சோதிக்கும் போது அவருடைய ஆத்துமாவில மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை போன்ற காரியங்களை ஆத்துமாவிலே கொண்டு வந்து அதை வெளி தோற்றத்திலே வேறு விதமாக வெளிக்காட்டுகிறான். அப்போ எல்லாரிடத்திலையும் இந்த ஆத்துமாவிலே தான், இந்த எண்ணங்களிலே, இந்த உணர்ச்சிகளிலே, இந்த சிந்தனைகளிலே தான் தீமை ஆரம்பிக்கிறது, பாவம் ஆரம்பிக்கிறது. ஆனால் இயேசுவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் இந்த ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்மையும் இந்த ஜெயத்திற்கு உத்தரவாதம் உள்ளவர்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். இந்த ஜெயத்திற்கு உரியவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த மாம்சம் தீமை என்பது அந்த மாம்சத்திலே நம்முடைய ஆத்துமாவிலே உருவாகி மாம்சத்திலே அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. இப்போ வெளிப்படையாய் தெரிகிற பிரச்சனைகள் தீமை அல்ல, அதுல சவால் என்று சொன்னேன். வெளிப்படையாய் தெரிகிற பிரச்சனையை காட்டிலும் ஆன்மாவிலே இப்படியாய் தோன்றுகிற காரியங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்கும்படியாய் சாத்தானானவன், அந்த சோதனைக்காரன், அந்த சோதனைகளை கொண்டு வருகிறான். இயேசு மாத்திரம் இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருந்தாருன்னா தேவனை விட்டு அவர் பிரியக்கூடும். தேவ அன்பை விட்டு, தேவன் இந்த உலகத்துல அவர் அனுப்பின நோக்கத்தை விட்டு பிரியக்கூடும். ஆகவே தேவனை விட்டு பிரிதல் அல்லது கிறிஸ்துவின் அன்பினின்று விலகுதல், விழுந்து போதல் மாத்திரமே மிகப்பெரிய தீமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஆத்துமாவிலே நம்முடைய கிறிஸ்துவின் அன்பை நாம் இழந்து போவோமானால், கிறிஸ்துவை இழந்து போவோமானால் நித்திய நரகத்திலே போய் பங்கடைவோம் என்பது நமக்கு தெரியும். ஆகவே இந்த தீமைகள் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற இந்த உலக பிரகாரமான பாடுகள், இழப்புகள், இவையெல்லாம் நம்முடைய ஆத்துமாவிலே நம்மை தேவனை விட்டு பிரித்தால் மாத்திரமே அது தீமை. சில நேரத்திலே சிலர் படுகிற உபத்திரவங்கள், வியாகுலங்கள் சொல்வாங்க, சங்கீதக்காரனை சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லி. சப்போஸ் அந்த இடத்துல தீமையான காரியங்கள் அல்லது அவருடைய பாடுகள் கூட ஆண்டவரோடு அவரை நெருக்கி அழைத்து செல்கிறது, ஐக்கியப்படுத்துகிறது, அவரோடு இன்னும் கூட்டி சேர்க்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களே தான் ரிசல்ட், அப்படிப்பட்ட ஒரு விளைவை தான் அது ஏற்படுத்துகிறது. ஆக ஏதோ ஒரு விஷயம் நம்மை கிறிஸ்துவை விட்டு பிரிக்குமானால் அதுதான் தீமை. தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல், அதாவது மாம்சத்தின் இச்சைகளிலே, கண்களின் இச்சைகளிலே, ஜீவனத்தின் பெருமையிலே நான் விழுந்து போய் விடாதபடி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிந்து விடாதபடி என்னை அந்த தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்வதாகவே இந்த வசனம் அமைகிறது. ஏனென்றால் வசனம் எப்படித்தான் சொல்கிறது, இவையெல்லாம் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவையெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். இந்த பிசாசினால் உண்டானவைகள் நம்மை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறது. மற்றபடி ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே நாம் பார்க்க முடியும், இந்த உலகத்துல வேறு எதுவும் கிறிஸ்துவின் அன்பை இந்த எந்த ஒரு விஷயமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் பிரிக்கப்படுவதுதான் தீமையான காரியம். உலகத்துல நடக்கிற எந்த ஒரு சம்பவமும், எந்த ஒரு விஷயமும் கிறிஸ்துவின் அன்பிலே நம்மை ஊன்ற கட்டுமானால் அது தீமை அல்ல, அது ஒரு சவால், அது நம்முடைய நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆழமான மகத்துவமான சத்தியத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை குறித்தும் கிறிஸ்துவின் அன்பிலே நீங்கள் இருப்பீர்களானால், கிறிஸ்துவின் விசுவாசியாய் நீங்கள் இருப்பீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில வருகிற தோல்விகளோ இழப்புகளோ எந்த ஒரு காரியமோ சவாலாக கர்த்தர் நம்மை அதிலிருந்து ஜெயிக்கும்படியாக அழைக்கிறார். இந்த சோதனைக்காரனை ஜெயித்து நாம் நிச்சயமாகவே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்துல நீர் எங்களோடு கூட பேசின அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சவால்களை சந்தித்திட ஆண்டவரே, அவைகளிலே ஜெயம்
பெற்றிட, ஜெயம் எடுத்துக்கிட, ஜெய கிறிஸ்துவானவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் அன்றைக்கு ஏவாள் இடம் கொடுத்ததினாலே அப்பா எவ்வளவு பெரிய உம்மை விட்டு பிரிகிற அந்த இழப்பை அவங்க சந்திச்சாங்க. அது எவ்வளவு பெரிய தீமையை அவங்க சந்திச்சாங்க ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி சோதனையில ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரித்து விடாதபடி உம்மோடு கூட இணைக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், தீமை நின்று எங்களை காத்துக் கொள்ளுகிற தேவன். உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாக உம்மை விட்டு பிரிகிற தீமைக்கு விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.